வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சரி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜீவா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊருக்கு வந்த உடனே மனோஜ் கண்காணிக்க ஒரு 4-5 பேரை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக ஜீவாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது மனோஜ் இந்த மாதிரி 30 லட்ச ரூபாய் ஏமாந்துட்டார், யார்கிட்ட காசு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஜீவா கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஓகே, இப்போ தான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு கரெக்டான ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டிட்டு காசு எடுத்துகிட்டு போனான்ல, அவங்ககிட்ட போயிட்டு அந்த பணத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜீவா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வாங்கின காசு நம்ம திருப்பி இப்படி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பெரிய பெரிய ரவுடிங்களெல்லாம் வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனவங்க நீங்கள் கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நான் 1 லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க. இதுக்கிட்ட இந்த ரவுடிங்கில் கிளம்புறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மனோஜ் எல்லாருமே அங்கே ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க அந்த பங்களாவில். ராஜு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் மேடம், நீங்கள் கொஞ்சம் என்னென்னு கேளுங்க, இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முத்து என்ன சொல்கிறாரு, மேடம் ஃபேமிலியாக வெளியே வந்திருக்கேன், என்னால் வர முடியாது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவா, என்ன முத்து, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல நீங்கள் தான் வரணும்னு, இப்போது முடியாதுன்றீங்களே, மற்ற கூட போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் முத்து, நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அதனால தான் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கிட்ட முத்து சரி மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட முத்து சொல்லிட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் ஜீவாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதாவது ராஜு இருக்கிற லொக்கேஷனுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஜீவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது, நான் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்து வெயிட் பண்ணுறாரு. ஜீவா எப்படி கண்டுபிடிச்ச அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ராஜு கிட்ட. ராஜு சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் மேடம் கண்டுபிடிச்சேன், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இந்த மாதிரி திருடுறதுலாம் அவங்க வழக்கமாக பண்ணுறது தான். கொஞ்ச நாளாக கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ தான் நம்ம சென்னைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஜீவா கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் மேடம், அவன் பக்காவாக ஸ்கெட்சு கூட போட்டு கொடுப்பான், எப்படி நம்ம காசு எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் அவன் சொல்லிடுவான் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவா, டி அவனை தாண்டா நான் தேடிட்டு இருந்தேன், அவனை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி 1 லட்ச ரூபாய் கொடுத்து ராஜு அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்து காரில் ஏறுறாங்க. என்ன மேடம் வச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அப்போ ஜீவா சொல்கிறாங்க, இல்லை முத்து, அது சொன்னல அந்த காசு திருடிட்டாங்க, நம்ம என்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல, இப்போது அவங்க பயங்கரமாக ஏமாந்துட்டாங்க. அந்த காசை நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளானை போட்டுட்ருக்கேன். அதுக்காக தான் இப்போது 4-5 பேரை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, அதான் இப்போ பார்த்துட்டு போகிறேன். அப்படியா மேடம், சூப்பர் மேடம், திருடின காசு ரொம்ப நாளைக்கு அவங்ககிட்ட இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லி கிளம்பி வராங்க. வந்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. அதாவது ராஜோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு ஜீவாக்கு. மேடம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ஹைதராபாத் அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்த தான் அவங்க திருடுற பார்ப்பாங்க, அதேமாதிரி இந்த பங்களா அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்த தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்கள எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதாவது அவன் யாரை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸை பயப்படுறவன், இந்த கள்ள நோட்டு வச்சுருக்கிறவன், இப்போ தான் முன்னேறி வரவங்க, பிஸ்னஸ் முன்னேறி வரவங்களெல்லாம் அவங்க நல்லா பக்காவாக ஏமாற்றிடுவான் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவங்க இருக்கிற இடம் கண்டுபிடிப்பியா அப்படின்னு ஜீவா கேட்குறாங்க. மேடம் 2 ஹவர் மேடம், 2 ஹவரில் அவங்க எங்கே இருக்காங்க நான் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி எப்படி நம்ம காசு எடுக்க போகிறோம்னு சொல்லி ஸ்கெட்சு போட்டு தரேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் மீனா கால் பண்ணுறாரு. இங்கே ஒரு பெரிய பிரச்சனைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து, என்ன மீனா, என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி பயந்த மாதிரி பேசுகிறேன்? ஆமாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா என்ன ஆச்சு, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கொஞ்சம் நேரில் வாங்க, அது ரொம்ப பெரிய விஷயமா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜும் ரோஹினியும் அந்த காசை ஏமாந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது, முத்துவை தவிர்த்து. அதனால தான் மீனா சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி முத்துவை கூப்பிடுறாங்க. இதில் யார் எடுப்பான்னு நினைக்கிறீங்க? முத்து ஃபஸ்ட்டு போய் அந்த காசை எடுப்பாங்களா, இல்லை ஜீவா 4-5 பேரை வச்சு சரியான ஒரு பக்காவான ஒரு ஸ்கெட்சை போட்டுட்ருக்காங்க, அவங்க போய் எடுப்பாங்களா, யார் எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.